Hi students, this video explains part 2 video of a day in 2889 of an American journalist written by Jules Verne. Come on, let us see. Presented by Hemalata. Interesting. And Jupiter? Nothing so far. We have not been able to understand the signals the Jovians make. Perhaps ours haven't reached them. Aren't you getting some result from the moon? At any rate, not yet, Mr. Bennett. Well, this time you can't blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet our correspondence service is in regular cooperation with Mars. It can't be telescope we need. சுவாரஸ்யமாக இருக்கே. ஜூபிட்டர்னா வியாழன் கிரகம் சொல்லணும் இல்லையா? ஜூபிட்டர்லேருந்து இந்த டைம் வந்து ஏதாவது நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாரு. அதுக்கு வந்து ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க, இதுவரை எதுவுமே கிடைக்கல சார். ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஜோவியன் அப்படிங்கிற வேர்டு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஜோவியன் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு பீப்புள் லிவிங் இன் ஜூபிட்டர். வியாழன் கிரகத்தில் வாழக்கூடிய மக்களை வந்து இவங்க ரெஃபர் பண்ணுறாங்க மேபி. ஸோ அவங்க கொடுக்குற அந்த சிக்னல்ஸ் வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல, நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. மேபி நம்ம கொடுக்குற சிக்னல்ஸை ஜோவியன்ஸாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் கூட இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட், மூன்லேருந்து ஏதாவது நீங்கள் நியூஸ் கேதர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மூன்லேருந்தும் இன்னும் கேதர் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து கேதர் பண்ணல? இந்த டைம் நீங்கள் வந்து ஆப்டிக்கல் சயின்ஸை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ப்ளேம் அப்படின்னா குறை கூறுதல். இந்த டைம் வந்து நீங்கள் ஆப்டிக்கல் சயின்ஸை குறை கூற முடியாது. ஆப்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒலி அறிவியல். ஒலி மீன்ஸ் சவுண்ட் கிடையாது, லைட். ஒலி சார்ந்த அறிவியல், ஒலியை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியல். அந்த ஆப்டிக்கல் சயின்ஸில் நீங்கள் ப்ராப்ளம்னு இந்த டைம் நீங்கள் அதை ப்ளேம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா மார்ஸ்னால் செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா? மார்ஸை விட 600 டைம்ஸ் நியராக தான் இருக்குது மூன். மார்ஸ்லேருந்தே நமக்கு நியூஸ் கிடைக்கிறப்ப மூன்லேருந்து ஏன் கிடைக்கல? ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் ஆப்டிக்கல் சயின்ஸை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மார்ஸ் கூட நமக்கு கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இன்னும் ரெகுலராக தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து டெலஸ்கோப்ஸ் வந்து நீட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. No, it's the inhabitants, Collie replied. You dare tell me that the moon is uninhabited? On the face, it turns towards us at any rate, Mr. Bennett. Who knows whether on the other side? Well, there is a very simple method of finding out. No, it's the inhabitants. அங்கே வசிக்கிறவங்க தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு வந்து கோலி சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே மூணில் வந்து யாரும் வசிக்கலை, அங்கே யாரும் இன்னும் குடியேறலை, நீ என்கிட்டயே சொல்கிறியா அப்படின்னு பெனட் வந்து கோர்லி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் கோர்லி சொல்கிறாரு, ஆமாம், மூணோட 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய சைடில் வந்து யாரும் இல்லை, மேபி அதர் சைடில் கூட இருக்கலாம் அப்படின்னு கோர்லி சொல்கிறாரு. அதை கண்டுபிடிக்கவும் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் தட் இஸ் டு டர்ன் த மூன் ரவுண்ட். And that very day, the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning a satellite right round. அது என்ன சிம்பிள் மெத்தட் அப்படின்னு பெனட் கேட்குறாரு. நிலவை வந்து மறுபக்கத்துக்கு திருப்புவது தான் அப்படின்னு கோர்லி சொல்கிறார். நிலவை திருப்புறது மீன்ஸ் நிலவை திருப்புறது கிடையாது. நம்ம எந்த பிளானட்லேருந்து நியூஸ் கேதர் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக அதில் சேட்டலைட் யூஸ் பண்ணி தான் கேதர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி மூணுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேட்டலைட்டோட டிரெக்ஷனை வந்து நம்ம இன்னொரு டிரெக்ஷனுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத கோர்லி வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னிலிருந்தே அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் த ஹோல், Francis Bennett had a reason to be satisfied. One of the Earth Herald's astronomers had just determined the elements of the new planet Gandhini. It is at a distance of 12,841,348,284,623 meters and 7 decimeters that this planet describes its orbit round the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. On the whole, இந்த நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஃப்ரான்சிஸ் பெனட் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரு. அவருக்கு ரீசன் கிடச்சிருச்சு. ஓகே, சேட்டலைட்டை வந்து டர்ன் பண்ணி வச்சோம், நம்ம கரெக்டாக நியூஸ் எல்லாமே கேதர் பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரு. எர்த் ஹெரால்ட் ஜேர்னலுடைய அஸ்ட்ரானமர்ஸில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நியூ பிளானட், ஒரு புதிய கிரகத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட நேம் வந்து காந்தினி. அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ், என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அந்த காந்தினி அப்படிங்கிற
பிளானட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது நம்மக்கிட்ட இருந்து அப்படின்னா 12,841,348,623.7 டெசிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த பிளானட் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு 572 இயர்ஸ் வந்து ஆகும். 194 டேஸ் ஆகும், 12 hours ஆகும், 43 minutes ஆகும், 9.8 seconds ஆகும். ஸோ வந்து சன்னை வந்து சுற்றி வரதுக்கு எல்லா பிளானட்டுக்குமே சில டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த காந்தினி அப்படிங்கிற பிளானட்டுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொன்ன உடனே இது எவ்வளோ ப்ரிசிஷனாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ப்ரிசிஷன் அப்படின்னா துல்லியமான தகவல், ஏதோ ரொம்ப மேலோட்டமாலாம் சொல்லலை, அக்யூரேட்டாக சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் டிலைட்டட் அப்படின்னா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு ஃப்ரான்சிஸ் பெனட். Good, he exclaimed. Hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for these astronomical questions. I'm anxious for the news to appear in today's issue. ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன சொல்கிறாரு, குட், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன்டு, ரொம்ப வியந்து வந்து சொல்கிறாரு. சீக்கிரம் வந்து ஹரி அப் அப்படின்னா விரைவுபடுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்டன் அப் பண்ணுங்கள். இதை பற்றியான தகவலை வந்து செய்தி சேவை மையத்திற்கு சீக்கிரமாக சொல்லுங்கள். ஏன்னா பொதுமக்களுக்கு இந்த மாதிரி விண்வெளி வினாக்கள் மீதான ஆர்வம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த செய்தியை இன்னைக்கு பதிப்பில் வந்து வெளியிடுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. The next room, a broad gallery about a quarter of a mile long, was devoted to publicity and did well. Maybe imagine what the publicity for such a journal as the Get Herald had to be. It brought in a daily average of $3 million. They are gigantic signs reflected on the clouds, so large that they can be seen all over a whole country. From that gallery, 1,000 projectors were unceasingly employed in sending to the clouds, on which they were reproduced in color, these inordinate advertisements. நெக்ஸ்ட் ரூமில் வந்து ப்ராட் கேலரி இருக்குது. ரிப்போர்ட்டர்ஸ் ரூமுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது, ப்ராட் கேலரி இருக்குது. ப்ராட்னா அகன்ற, கேலரினா காட்சியகம். எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா கால்மைல் தொலைவுக்கு அவ்வளோ தூரமாக இருக்குது. எதுக்காகனா விளம்பரப்படுத்துறதுக்காக. உலகத்திலே மிகப்பெரிய பத்திரிகையான த எர்த் ஹெரால்டுக்கு வந்து எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், எவ்வளோ விளம்பரம் வேணும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். இந்த விளம்பரப்படுத்துறது மூலிமா டெய்லியுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா $3 million. தட் மீன்ஸ் $30 lakh அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி என்ன அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சிக்னல்ஸ் எல்லாமே எங்கே தெரியும் அப்படின்னா பேனர்லேயோ இல்லை போஸ்டர்லேயோ கிடையாது, கிளவுட்ஸ் மேகங்களில் தெரிய போகுது. இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம எங்கே பார்க்கலாம், மேகங்கள் மேலே இருக்கக்கூடிய கிளவுட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி கேலரி ரூம், அந்த கேலரியிலேருந்து அவங்க வந்து நிறைய 1000 ப்ரொஜெக்டர்ஸ், ஒரு ப்ரொஜெக்டர் வச்சாவே நமக்கு எவ்வளோ பெருசாக நமக்கு தெரியும் இல்லை, பிக்சர்ஸ் எல்லாமே 1000 ப்ரொஜெக்டர்ஸ் அந்த கேலரியிலிருந்து போகும். 1000 ப்ரொஜெக்டர்ஸ் அந்த கேலரியில் வச்சுருக்காங்க. அங்கேருந்து அங்கே மேலே வந்து சிக்னல்ஸ் போகும். அந்த சிக்னல்ஸ் எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும், எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸில் வந்து பிரதிபலிக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு புதிய கான்செப்ட். இது வரைக்கும் இந்த எரால கூட நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மேபி ஃப்யூச்சரில் இது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதுதான் அவங்க கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. At that moment, the clock struck 12. The director of the Earth Herald left the hall and sat down in a rolling armchair. In a few minutes, he had reached his dining room half a mile away at the far end of the office. அந்த டைமில் 12 o'clock ஆகிறதுனால த எர்த் ஹெரால்ட் ஜேர்னலோடைய டைரக்டர் ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து அந்த ஹாலை விட்டு வெளியே வந்து ரோலிங் ஆர்ம்சேரில் உட்கார்றாரு. ரோலிங் ஆர்ம்சேர் அப்படின்னா என்ன அப்படின்னா சுழலும் சாய்வு நாற்காலியில் உட்காராரு. ஃபியூ மினிட்ஸில் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா டைனிங் ரூம்னா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ரூம்க்கு வந்து வராரு. அது எங்கே இருக்குது அப்படின்னா half a mile, அரை மைல் தூரத்தில் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து அரை மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய டைனிங் ரூம்க்கு அவர் வந்து வராரு. The table was laid and he took his place at it. Within reach of his hand was placed a series of tabs and before him was the curved surface of a phone telephone on which appeared the dining room of his home in Paris. Mr. and Mrs. Bennett had arranged to have a lunch at the same time. Nothing could be more pleasant than to be face to face in spite of the distance, to see one another and talk by means of the phonotelephonic apparatus.
டைனிங் டேபிள் போடப்பட்டிருக்கு. அங்க வந்து அவரோட பிளேஸ்ல அவர் உட்காராரு. கை கெட்டிய தூரத்துல வந்து வரிசையா சீரியஸ்னா வரிசையா சீரீஸ் ஆஃப் டேப்ஸ் இருக்கு. வரிசையா வந்து டேப்ஸ் இருக்கு, குழாய்கள் இருக்கு. அந்த பிக்சர்ல நீங்க புக்ல பாக்குறீங்க இல்லையா, டேப் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதிலிருந்து அவருக்கு மேபி ஃபுட் வரலாம். அதுக்கு அவரோட முன்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபோனோ டெலிஃபோன் இருக்கு. ஃபோனோ டெலிஃபோன்னா அவர் ஆல்ரெடி அதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃபை வந்து பார்த்தாரு இல்லையா, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாரு இல்லையா, அதுக்கு தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபோனோ டெலிஃபோன் இங்கேயும் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் அப்படிங்கிறது, மிஸ்டர் பெனட்னா ஃப்ரான்சிஸ் பெனட், மிஸ்ஸஸ் பெனட்னா அவரோட ஒய்ஃப் ரெஃபர் பண்ணுது. ஸோ ரெண்டு பேருமே சேம் டைமில் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் தூரமாக இருந்தாலும் சேம் டைமில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா? Like everybody else in easy circumstances nowadays, Francis Bennett, having abandoned domestic cooking, is one of the subscribers to the Society for Supplying Food to the Home, which distributes dishes of 1,000 types through a network of pneumatic tubes. This system is expensive, no doubt, but the cooking is better. So, not without some regret, Francis Bennett was launching in solitude. He was finishing his coffee when Mrs. Bennett, having got back home, appeared in the telephone screen. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு சூழ்நிலை, ரொம்ப எளிய சூழ்நிலையில் எல்லாருமே வந்து வீட்டில் செய்யக்கூடிய உணவை வந்து தவிர்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் பெனட்டும் வந்து வீட்டு சமையலை ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, உணவு சப்ளை செய்யக்கூடிய ஒரு சங்கத்தில் வந்து ஒரு வாடிக்கையாளராகவே மாறிட்டாரு. அதில் ஆயிரக்கணக்கான உணவு வகைகள் காற்றடைக்கப்பட்ட குழாய்கள் மூலமாக வருது. நியூமேட்டிக் டியூப்ஸ் அப்படின்னா காற்றடைக்கப்பட்ட குழாய்கள் வழியே ஃபுட் வந்து வரக்கூடிய டெக்னாலஜி இன்னும் நமக்கெல்லாம் வரலை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி கொண்டு வந்து டெலிவர் தான் பண்ணுறாங்களே தவிர வீட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து எதுவுமே ஒரு ஃபுட் சப்ளைலாம் கிடையாது இல்லையா? ஸோ இங்கே அந்த சிஸ்டம் தான் சொல்கிறாங்க. அந்த நியூமேட்டிக் டியூப்ஸ் வழியாகவே நம்ம ஆர்டர் பண்ணாவே நமக்கு ஃபுட் அது மூலியமாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து நமக்கு இன்னும் வந்து ஃபீல் பண்ண கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம். அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா விலை உயர்ந்தது. விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சமையல் ரொம்ப சிறந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் பெனட் தனிமையில் இருந்தாலும் மதிய உணவை எடுத்துக்கிறாரு. உணவோட இறுதி கட்டமாக அவர் காஃபி எடுத்துக்கிறாரு. அந்த டைமில் தான் வந்து ஃப்ரான்ஸ்க்கு போன அவரோட ஒய்ஃப் வந்துட்டு பாரிஸ்க்கு எகெயின் வராங்க. எகெயின் அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த ஃபோனு டெலிஃபோனில் ஆப்போசிட்டில் ஸ்க்ரீனில் தெரியுறாங்க அவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். You can watch part 3 of the story from the next video.